ஒரு ஆன்மீக சுற்றுலா போலாம் அப்படின்தாங்க நாங்க கிளம்பி போனோம். நாங்க கிளம்பி போன இடம் தான் இந்த மலைக்கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல தான் இருக்கு. இது கோயில் வந்து திருமலை குமாரசுவாமி கோயில். மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த கோயில் இருக்கு. பாத்தீங்களா? எவ்வளோ அழகா இருக்கு. இங்க நின்னு நாங்க கூட போட்டோஸ் கூட எடுத்தோம். அவ்வளோ ரம்மியமான கோயில். நம்ம முருகனை இங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா நம்ம வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருச்செந்தூர்ல இருக்க முருகனுக்கு என்னென்ன விசேஷங்கள் நடக்குதோ, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி கவச விழா, இப்படி எல்லா விழாவும் இந்த கோயிலே நடக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முருகனோட ஆதிஸ்தலம். இங்கதான் வந்து நம்ம கடவுள் உட்காந்து தவம் இருந்ததா அந்த ஊர்ல இருக்க பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க. நான் போய் கேட்டப்போ அப்படிதாங்க சொன்னாங்க. யார் கனவுலே வந்து சொல்லிச்சாவும் இங்க வந்து இருந்த முருகனை தூக்கிட்டு போய் அங்க கோவில் கட்டி வச்சு சாமி கும்பிட்டதாவும் சொல்றாங்க. தினமும் வந்து 12 மணிக்கு வந்து இங்க அன்னதானம் போடுறாங்களாம். நம்ம அருணகிரிநாதர் பாடிய பாடலை கூட இங்க அழகா ஓம் அப்படின்னு எழுதி இந்த பாடலை எழுதி வச்சிருக்காங்க. படிக்கிறதுக்கு மனசுக்கு அவ்வளோ இதமா இருந்துச்சு. கோயிலை சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. காத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. காத்து அடிச்ச மையமா தாங்க இருக்கும். நம்ம அசால்ட்டா நின்னோம் அப்படின்னா காத்து நம்மளை தூக்கி போட்டுருங்க. ஒரு தடவை நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க கூகுள் மேப்ல வந்து திருமலை குமாரசுவாமி திருக்கோயில் தென்காசி அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேப் காட்டும். நடந்தும் போலாம், காரும் போகுது. நடந்து போறது பக்கம்தான். படிக்கட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கார்ல போனா கோயிலுக்கு மேலேயே நம்ம போய்க்கலாம். இது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். பஸ் நடக்க முடியாதவங்களுக்கு பஸ் வசதியும் இருக்கு. ஒரு மினி பஸ் மாதிரி விட்டுருக்காங்க. அதுலேயும் நீங்க போய்க்கலாம். நம்ம வேண்டுதல் வந்து இங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நானும் போய்கிட்டு வந்தேன். ஆனா வேண்டுதல் நடக்கணும்னு நம்பி இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இது திருநெல்வேலி மாவட்டத்துல தான் இருக்கு. இங்க போயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க குற்றாலம் இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இதுதான் வந்து கோயில் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? வேல்லாம் நேல போட்டு எல்லாரும் நின்று போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா சுத்தி மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதை பார்க்கறதுக்கே வந்து இந்த கோயில் அழகா இருக்கும். அந்த வேல் தான் எனக்கு